நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி வாழைக்கண் பறிக்கைக்கு அடையாளம் போட்டு சொட்டு போடுறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் டீமில் இன்றைக்கி 8 பேர் ஒர்க்குக்கு வந்தாங்க. ஆனால் 3 பேர் வேறு இடத்துக்கு சொட்டு போட போயிருக்காங்க. நாங்கள் 5 பேர் இங்கே வந்திருக்கோம். இது என்ன வாழைனா ரசகைலி வாழை. ரசகைலி வாழைக்கு நம்ம 6 அடி கேப் விட்டு தான் ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கும் 6 அடி கேப் இருக்கும். அந்த 6 அடி கேப்புக்காக தான் ஒரு கம்பியை வச்சு லென்த்தாக பிடிச்சி ஒரு மட்டை அந்த 6 அடிக்கு தென்னை மட்டையை வெட்டி அந்த இடத்துல இந்த கம்பியில் இந்த இன்சுலேஷன் டேப்பை சுற்றி வைக்கிறோம். அப்படின்னா இது எதுக்காகனா அந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக அடையாளம் போட்டு வெட்டினா நமக்கு அந்த வாழை வந்து நேராக விழும். அதே மாதிரி ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் கரெக்டான கேப் கிடைக்கும். நம்ம சும்மா ஏனதானு வெட்டினோம்னா கரெக்டான கேப்பும் கிடைக்காது. ஒரு வாழை உள்ள இடத்துல 2 வாழையும் விழும், 2 வாழை உள்ள இடத்துல ஒரு வாழையும் விழும். காற்று மோதுறதுனால இப்போ கேப் அதிகமாயிட்டுனா காற்று மோதுனா நமக்கு வாழை உடஞ்சிரும். கேப் கம்மியாயிட்டுனா வாழை வந்து வளர்த்தியா வளருமே தவிர வாழை ஒழுங்காக பெருசாக வராது. அதனால் ரசகிலினா நம்ம 6 அடியில் போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த டேப் அடித்து நாங்கள் அந்த கண்ணை அடையாளம் போட்டு அதுக்கப்புறமா பதிக்கிறோம். எங்கள் ஊரில் ரசகிலி வாழைக்கு 6 அடி கேப்பில் நாங்கள் ஒவ்வொரு கண்ணும் பதிக்கிறோம். அதே மாதிரி உங்கள் ஊரில் எத்தனை அடி கேப்பில் கண்ணு பதிக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரியா? ஒரு வழியாக கம்பியில் டேப்பு சுற்றி அடையாளம் போட ஆரம்பித்தாச்சு. இப்போ மண்ணொட்டியை வச்சு நம்ம கம்பியை லென்த்தாக பிடிச்சி மண்ணொட்டியை வச்சு வெட்ட போகிறோம். இதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. இந்த மண்ணொட்டியை வச்சு வெட்டி முடிச்சப்புறம் அதுக்கு அடுத்ததாட்டு நம்ம சொட்டு நீர் ஓஸ் எடுத்து போட வேண்டியது தான். இன்றைக்கி வேலை அடையாளம் போடுற வரைக்கும் தான் ஓடிச்சு. அதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. இனி மீதி வேலையை நாளைக்கு தான் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.